ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 2ஆம் அத்தியாயம். மகிஷியின் சொர்க்கலோக ஆட்சி. தர்மசாஸ்தாவின் அன்பான பக்தரான சௌனகேஸ்வர் இறைவனின் மகிழ்ச்சியை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு சூத ஞானியை சூதமா முனிவரை வணங்கி பேரின்பத்தை அனுபவிக்கும்படி கேட்டார். மகாபாகியவானே, எனக்கு கூறுங்கள், சாஸ்தாஸ்தரின் கதைகள் எல்லா தீமைகளிலிருந்தும் விலகிச் செல்லும் ஆசையால் என்னை நிரப்புகின்றன என்று ஒரு சக்தி வாய்ந்த மனிதரான சௌனகேஸ்வர் கூறினார். அவர் அவற்றை ஓதினால் அவர் சக்தி வாய்ந்தவராக மாறுவார். சூதமா முனிவர் தனது இதயத்தையும் ஆன்மாவையும் பகவான் ஐயப்பனின் பாதத்தில் வைத்து பகவானின் கதைகளை ஓதினார். அக்ரஜனின் உடல் முடிவை கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த வீரரானார். மேலும் தானவர்களின் ஆசிரியராக சுக்ராச்சாரியார் தனது ஆசிரமத்திற்கு சென்று புலம்பினார். மகிமை மிக்க குருவே, மல்பித்ராவின் மகனான மகிஷனை கொன்ற தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் கூட்டத்தை கொல்வது எளிதாக இருக்கும். தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். ஒழுக்கத்தில் மகிழ்ச்சியடைந்த முனிவர் சுக்ராச்சாரியார் விரைவான புத்திசாலித்தனமான உண்மையின் அர்த்தத்துடன் மந்திரத்தை விரைவாக கற்பித்தார். மந்திரத்தை பெற்றவுடன் தானவர்கள், கரம்பிகர்கள், விந்தியர்கள் மற்றும் கிரீந்திரர்களை படைத்த பத்மசாம்பவர் கடுமையான தவத்தில் மூழ்கி அவரை மகிழ்விக்க பாலைவனத்திற்கு சென்றார். தனது தெற்கு பாதங்களை தரையில் ஊன்றி கண்கள் வானத்தில் பதித்து 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். அழகே வீணா தேவியே, மென்மையான இரக்கம் கொண்ட பெண் அரக்க பெண்ணை அணுக ஆர்வமாக இருந்ததால் மகிஷி கோபமடைந்து தனது உடலை அழிக்கும் எண்ணத்துடன் கோபத்தின் நெருப்பை மூட்டத் தொடங்கினாள். அவள் விரைவாக அமைதி அடைய வேண்டி நேரம் வந்தபோது மகிஷி அவள் அருகில் வந்து அவளிடம் அன்பாய் பேசினாள். நான் என் வருத்தங்களையும் ஆசைகளையும் கைவிட்டு விட்டேன். நான் இறப்பதற்கு முன்பு எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய வரங்களை இன்று எனக்கு கருணை காட்டுங்கள் என்று நான் கூறினேன். பத்மநாப சுனுஸ்ரீ பத்மவாசியம் தேவர், நான் அனைத்து உயிரினங்களுக்கும் மரணத்தை திட்டமிட்டுள்ளேன் என்றார். பின்னர் அவர் விரிஞ்ச நாட்டியல நெருப்பு, உலோகம், வெப்பம் மற்றும் அழுக்கு மற்றும் நோய்கள் மற்றும் பிற காரணங்களால் உடல் அழிவு ஆகியவற்றையும் பாடி போற்றி ஆசீர்வதித்தாள். இந்த வரத்தை பெறுவதற்காக நான் ஒரு மகனை பெற்றெடுப்பேன். அம்மா, ஒரு மகனை பெற்றெடுப்பேன். கங்கா, காமுக, லக்ஷ்மி வல்லபனும் இந்த இருவரும் சந்திக்கும் பொழுது ஒரு மகன் இருப்பான். 12 ஆண்டுகள் அவன் பூமியை ஆளும் அரசரின் மகனாக மாறுவான். பகவானே, பின்னர் ஒரு மனிதன் என்னை கொல்ல முடியும். தலைவரே, உண்மையில் தாயின் மனதை சுமப்பவன். அதே நேரத்தில் மகிஷிகளின் எண்ணிக்கை என்னிடம் வந்து தங்கள் துளைகளில் முடிகளை உதிர்த்து அவர்கள் பூமியில் பிறக்க வேண்டும். சக்கரனின் உலகில் அம்மா ஆட்சி செய்யட்டும். அவள் சக்கரனை பாதாள உலகத்தின் அடிப்பகுதிக்கு தள்ள முடியும். அவருக்கு பயந்து 3 அல்லது 7 மன்னர்கள் ஒவ்வொரு 3 மாலையும் என்னை வணங்கட்டும். அவள் 7 உலகங்களுக்கும் ராணியாக மாறுவாள். 3 உலகங்களும் என்றென்றும் ஒரே வரத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசைகளை அறிந்த பிரம்மதேவர் அத்தகைய செயல்களுக்கு அனுமதி அளித்த போது அவள் மறைந்து விட்டாள். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மகிஷியானவள், உன் மனமானது உன்னுடைய சக்திகளால் நிறைந்திருக்கிறது. பின்னர் லட்சக்கணக்கான மகிஷி வடிவங்கள் படைக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த முடி நுண்குழாய்களுடன். வலிமையானவரே, திமிர் பிடித்த அனைவரும் மகிஷியின் முன்னிலையில் குதித்து தங்கள் அணிகளை நிரப்பினர். அடிமைகள், நன்கொடையாளர்கள், தசரதர்கள், ஹேரம்பாடிகள், ஹரம்பாடிகள், பிருந்தாக்கள், வத்சவர்கள், ஏன் உன் அன்பான தந்தையை இவ்வளவு கொடூரமாக கொல்ல துணிந்தாய்? உன் தாய் தந்தையை கொன்ற உன்மார்கனா உன்னை கொல்லவில்லையா?
துன்மார்க்கர்களின் தலைவிதி என்னவென்றால், நீ ஒரு பெண்ணாக மாறி அவளை கண்ணீர் சிந்த வைப்பாய். எல்லா திசைகளிலும் கூச்சலிட்ட ராணி ஒரு பெரிய படையுடன் சொர்க்கத்தில் நுழைந்து அவனை துன்புறுத்தத் தொடங்கினாள். கல்பகத்தின் வலையும் பூமியின் தூசியும் சிதறடிக்கப்பட்டன. கோபக்கார ராம மகிஷி, கணம், மந்தார முரசு, உருமும் பறவைகள், வாள்களை உயர்த்துதல், குரல்களின் கர்ஜனை, அவற்றின் சிறுநீரின் சத்தம், மலர்களின் நறுமணம், அவற்றின் கூந்தலின் முடி, அவற்றின் அழகின் அழகு, அவற்றின் லத்துக்களின் தூசி, அவற்றின் அழகின் அழகு. துன்மார்க்கரும் உடனிருப்பவர்களும் தங்கள் துன்மார்க்கத்தை ஓதும் போது கலியின் துன்மார்க்கத்தை நினைவில் கொள்ளுங்கள். தங்கள் இதயங்களில் மிகவும் கருணை கொண்ட காமினாமி மற்றும் ரமணி பெண்கள் தேவர்கள் தோப்புக்களை துளைத்த போது மேனகாதிகள் தங்கள் உயிருக்கு பயந்து கூக்குரலிட்டனர். இங்கே உயிர்களை யார் காப்பாற்ற முடியும்? வானத்தின் அதிபதிகளே, உயிர்களின் அதிபதிகளே, பூச்சிகள் கொல்லப்படுவதற்கு முன்பு தெய்வங்களின் உயிர்களை காக்கவும். அழகான தெய்வங்கள் பலியால் அழும் பொழுது தெய்வங்களின் படைகள் தோட்டத்தில் விரைவாக போக்கின்றன. துன்புறுத்தல் இருந்த போதிலும் மகிஷி படையை துரத்திய 4 படை தலைவர்கள் அம்புகள் மற்றும் ஆயுதங்களுடன் ஈட்டிகள் மற்றும் துணை ஆயுதங்கள் வைத்து பயத்துடன் போராடிய தார்ஹேரம். இவ்வாறு 3.25 மணி நேரம் துணிச்சலான வீரர்கள் இடைவிடாமல் போராடினர். ஆனால் தலையை தொடாத தைத்திய பெண்கள் மகிழ்ச்சியாலும் மிகுந்த மன நிறைவாலும் நிறைந்திருந்தனர். தூண்கள் காலியாக இருந்தன. சோர்வு, அவமானம் மற்றும் தங்கள் உயிருக்கு பயந்த தளபதிகள் தங்கள் தண்டுகளுடன் தெய்வங்களின் அரசரின் முன் நின்று முழு கதையையும் கூறினார்கள். கதையை கேட்ட சக்ரன் கோபத்தாலும் வெறுப்பாலும் நிறைந்து சண்டையை அதிகரிக்க முயன்றான். ஆனால் தேவர்களின் தெய்வீக பெயரான தேவர்கள் சக்கரனை தடுத்து விக்ரனை கொல்லலாகாது என்றனர். 1000 வீரர்களே, இது என்ன? இதை குறித்து சிந்தித்த பின்னர் ஏன் காட்டிற்கு செல்கிறாய் என்று எண்ணுகிறாய்? இன்று நீ மகிஷியுடன் சண்டையிட்டால் நீ தோற்கடிக்கப்படுவாய். நாகத் தலைவனே, இது என்ன? தோட்டத்தில் நடந்த கலவரத்திற்கான காரணங்களை நான் உனக்கு கூறுவேன். உன் கருணைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நாக மன்னனை காட்டிற்கு செல்வதை தடுத்த ஒரு நாக மன்னனின் ஆசிரியரும் சனந்தா என்றார். மகிஷியின் கதை. தெய்வீக குரு பிரகஸ்பதி கூறினார், கதை கூறுபவனாகிய நான் மகாமுனிவர் மாதா மகிஷியின் கதைகளை உங்களுக்கு கூறுவேன். சூரர்களே கேளுங்கள். நான் கோபமாகவும் இருப்பேன். நீங்கள் விரும்பும் அளவிற்கு பணம் செலுத்தச் செய்வேன். 10 திசைகளும் சரியானதை செய்யக்கூடிய அளவிற்கு வலிமையானவை என்றும் தவத்தின் சரியானதை செய்யக்கூடிய அளவிற்கு வலிமையானது என்றும் இந்த நேரம் வெற்றியுடன் சரியானதை செய்ய வந்துவிட்டது என்றும் நான் கூறுவேன். சரசாசனரே, இறைவனின் அருளால் பெரிதும் மகிழ்ச்சியடைந்து இறைவனின் பலத்தை பெற்றுள்ளார். நேராகவும் போராடியுள்ளார். உலகில் எங்கும் வெல்லும் வலிமை யாருக்கும் இல்லை. கடந்த காலத்தில் இத்தலங்காவை உட்கொண்டு உலகத்திற்குள் நுழைய 3 தேவர்கள் பாலாழியில் சந்தித்தனர். பயங்கரமான கலி உலகை எரித்த போது பாலாழியில் உள்ள அனைத்து பலிகளையும் நீக்குவதற்கு பொருத்தமான முறைகளை குறித்து அவர்கள் சிந்தித்தனர். மேலும் காலமும் கால சுழற்சிகளும் வந்து போகும் பூமியின் துன்பத்தை குறைக்க சந்திரனின் பகவானும் லக்ஷ்மி தேவியின் பகவானான லக்ஷ்மி மணாளனும் பகவான் ஸ்ரீமன் நாராயணரும் பங்கஜாசனனின் பகவானும் சேர்ந்து உலகங்களில் உயர்ந்த தம அவதாரம் தத்தன் என்று அழைக்கப்பட்டான். கலியுக மக்களின் துன்பத்தை குறைக்க 3 கருணை உள்ளவர்களும் தத்தன் என்ற பெயரால் அவர்களின் அவதாரத்தின் நிலையான மங்காத நாம அவதாரத்தை அளித்தனர். தத்தரை புல்லாங்குழலின் இசைக்கு அன்பான 4 முக வீணா பாணினி, ஆன்மாவின் இறைவனான நந்தி வாகனேஸ்வரர் மற்றும் பறவை வாகன தலைவன், அவரது அன்பானவர் ஒரு அழகான கன்னி,
ஒரு கன்னி அவளை மரண அவதாரத்திற்கு கொடுத்துள்ளார். இல்லத்தின் தலைவராக, அதாவது வீட்டு தலைவராக இருந்த காலவன் முனிவர் மிகவும் அழகானவராக ஆனார். சூத்திரத்தை பெற்றபோது அவர் மிகவும் பாக்கியவான் ஆனார். பொருள்களின் அழகை கண்ட காலவ முனிவர் அழகான காலவனை வீட்டு தலைவி என்று பெயரிட்டார். கந்தர்வத்தின் கிளைகளுடன் வளர்ந்த அழகான பெண் ரம்யங்கியை அவளுக்கு கொடுத்தவருக்கு கொடுத்தார். எந்த சந்தேகமும் இல்லாமல் முனிவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நல்லவருக்கு ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிரபஞ்சத்தின் இரட்சிப்புக்கு ஒரு தெய்வீக வடிவம். உன்னால் தேவர்களின் வலிமையாகவும் அவர் மிகுந்த வலிமையுடனும் தேவர்கள் இருப்பார்கள் என்றார். உயிரினங்களுக்கு மேலே உள்ள மலையான காலவன் முனிவர் சந்திரனுடன் எப்படி எழுந்தார்? பரபிரம்ம வடிவில் உள்ளவரே வாழ்க. பெரிய முனிவரே முழு உலகத்தின் முடியாவார். சம்போ பிரபஞ்சத்தின் பாதை. ஐயப்பா பகவானே, எண்ணெய் அபிஷேகத்திற்கு பிரியமானவரே, பகவானே, தலைவரே, எனக்கு வைகத்தின் ஆசீர்வாதங்களை வழங்குங்கள். வான ஒளியின் மகனே, வான ஆவிகளின் மைந்தனே, வான ஆவிகளின் மைந்தனே, பகவானே, வருஷ கன்றுகளை பாதுகாக்கவும் ஆண்டவரே, எப்போதும் மனதில் மகிழ்ச்சி அடைவீராக. எப்போதும் தாமரை பாதங்களை வணங்குங்கள். எல்லா காலங்களுக்கும் பகவானே, உலகத்தின் ஆண்டவரே, எல்லா காலங்களுக்கும் பகவான் என்னை தொடவும். பகவானே, என்னை தொடவும். பிரபஞ்சத்தின் தலைவரே, நட்சத்திரங்களின் வடிவமே, பகவானே, பூமியில் எந்த துக்கத்தையும் ஏற்படுத்தாதீர். பகவானே, பூமியில் பிறப்பு மற்றும் மரணத்தால் பிரிந்தவர்களின் வேதனைகளை நீக்குங்கள். கருணையுள்ள பகவானே, சிங்கமும் இணைந்து விளையாடும் நாடகம். அவர்கள் இருவரும் இணைந்து விளையாடும் நாடகம் பல வருடங்களாக நடத்தப்படும். சிங்கமும் இணைந்து விளையாடும் நாடகம் அவர்கள் இருவர்களுக்காகவும் இருவரின் பாசத்துடன் விளையாடப்படும். ஏனென்றால் மையலின் மனம் பேரார்வ கடவுளால் நிரப்பப்படும். மீனம் மனதை காயத்தால் நிரப்பும் போது பலவீனமானவர்கள் பூமியில் பிறக்கிறார்கள். மிதுனம், அந்த நேரத்தில் கார்த்தவீர்யானுஜர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வம்சத்தில் ஒரு சத்திரியராவார். பக்தனும் இறைவனும் முக்தி அடையட்டும். ஐயப்ப பாகவதத்தின் திரையோதச காண்டத்தின் புதிய வசனத்தின் ஐயப்ப பகவானின் மகிமையான வார்த்தைகளை நாம் ஓதிவிட்டோம். அரசரே, மகா போர் வீரரின் மகிமை நிறைவேறட்டும். அன்பான தத்த பகவானின் வார்த்தைகளை கேட்கட்டும். அன்பானவரே, அழகானவரே, பகவானே, ஆன்மாவிற்கு சமமானவரே, எனக்கு மிகவும் பிரியமானவரே, என் வார்த்தைகளை கேளுங்கள். பூமியில் இன்பங்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கும் பகவானே, மனதின் தலைவரே, மனதின் ஆண்டவரே, எங்கள் இளமை நீங்கட்டும். பகவானே, ஐயப்பனின் பாதங்களில் வயதை நாங்கள் அடைகிறோம். எனவே ஐயப்ப சுவாமியை மகிழ்விக்க நாம் இப்போது வானத்தில் உள்ள 3வது மடத்திற்கு செல்ல வேண்டும். கடவுளில் இணைய நாம் காட்டில் தங்க வேண்டும். நம் உடலில் உள்ள அனைத்து இன்பங்களையும் நாம் கைவிட வேண்டும். இன்ப மலை முற்றிலும் பாழாகிவிட்டது. விழாவின் நாளில் மனோகரி ஆன்மாவின் இறைவனிடம் என் மனம் எப்படி திருப்தி அடையும்? பகவானே, என் கை கால்கள் துடிக்கும் போது என் உணர்வுகள் நின்றுவிடுமா? இப்போது நான் தவம் செய்ய முடியுமா? மனோகரி தெய்வமே, நான் எப்படி என் மனதை மாற்ற இயலும்? அமைதியுடன் இன்பங்களை அனுபவிப்போம். இருபுறமும் கூர்மையான வாளை கொண்ட முதிர்ந்த பங்கஜரை போல வளர்ந்த பகவான் காமேஸ்வரரை நாம் இந்த லங்காவை அருந்த வேண்டும். உதடுகளின் அருளை நமக்கு அளித்த இறைவனின் இனிமையான அமிர்தத்தை நாம் அருந்த வேண்டும். அழகான சமீரான நம்மை மெதுவாக தடவும் போது நமக்கு அழகான மக்கள் இருக்கிறார்களா? ஆன்மாவின் தலைவரே, நமக்கு ஏதேனும் வருத்தங்கள் உள்ளதா? இன்பத்திற்கு பின்னர் உடனடியாக கிழக்கு நோக்கி செல்ல விரும்பிய தாத்தா மையல் விவகாரத்தின் கதையை கேட்டார். என் அன்பானவரே, ஆபத்தானதாக இல்லாத விஷயங்களை குறித்து நீங்கள் எண்ணிய போது பெரிய முனிவரான தத்தாத்ரேயர் விரைவாக எங்களிடம் கூறினார். ஒரு இன்பத்தை விரும்புபவராக மாற நான் ஆர்வத்தை அணைத்து விட்டேன்.
மாட்டேன். அழகான பெண்ணே, நாம் இன்பத்தை உணரவில்லையா? இப்படி உன் வாழ்க்கையை இன்பத்திற்காக வாழாதே. வாழ்க்கை ஒரு பேரழிவு. நான் இன்பத்தை உட்கொண்டதில்லையா? முடிந்த அளவு தீயை மூட்டுவோம். நெருப்பை தொடுவதும் ஆபத்தானது. பாம்பின் எண்ணங்கள் மலர் அலங்காரத்திற்கு வரும்போது அப்பலாச்சியனை ஒரு பாம்பின் வடிவத்தில், அதாவது அரவத்தின் வடிவத்தில் கற்பனை செய்து பாருங்கள். பேய் உலகில் பேய் இருக்கிறதா? சிந்து ஜாரி பிருந்தாவை பார்த்து திருப்தி அடைகிறாரா? நெருப்பு எரிபொருள் நிறைந்த நிலையில் உள்ளதா? அம்மா கந்தயம், நீங்களும் லீலா சிந்தியுங்கள். இப்படி தாம் எண்ணும்போது வாழ்க்கை வெறும் இன்பம்தான். சத்தியமகோலா முக்கியமற்றது, தற்காலிகம், நோயை உண்டாக்கும். எனவே தற்காலிக இன்பங்களை துறந்து நாம் தான் தவம் செய்ய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பல பாடல்களை இயற்றி இருந்தாலும் மோகம் மற்றும் மோகத்தின் நெருப்பு சூடாக்கப்பட்டவுடன் ராகத்தின் வாழ்க்கைக்காக மீண்டும் மீண்டும் ஓதினால், வா என் அன்பானவரே, வா அம்மா காந்தா, நான் அன்பின் தெய்வம், நான் அன்பின் தேர், எதையும் மறந்துவிடாதே, என்னை சுடாதே, எனக்கு இப்போது வயதாகவில்லை, திருப்தியடையாத ஆசைகள் என்னென்ன, வந்து போகும் அனைத்து மெல்லிசைகளும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரே தகுதியானவர் மாமா காந்தா, அதை எடுத்துவிடு. பகவானே, காமத்தின் பலிகள் போய்விட்டன. இப்போது அதை வித்தியாசமாக காணும் சக்தி எனக்கு இல்லை. என் வாழ்வின் இறுதி வரை நானும் இருக்க வேண்டும். அழகான மகிஷி, நான் மகிஷி, நான் மகிஷி. மனோரமா, மகிஷியை மணமகனும் மணமகளும் கைவிட முடியுமா? நாங்கள் எங்கள் உயிரை விடுவோம் என்று ஸ்ரீ தத்தா கோபப்பட்ட போது கூறினார். என்னை மகிஷி என்று தொடர்ந்து அழைக்கும் என் மனைவியை நான் வெறுக்கிறேன். நீ ராணியாபாய் என்று சாபம் கொடுக்கப்பட்டது. நான் காடுகளில் இலக்கின்றி அலைவேன். வேப்பத்துவின் உடலும் நாடகத்தால் சூடேற்றப்படுகிறது. அவள் கோபத்தில் தன் கணவனை விரைவாக சபிக்கிறாள். கோபமான வெளிப்பாடுகளிலிருந்து வெப்பம் எழலாம். அது மிக விரைவாக நடந்தது. உலகம் மோகத்தால் நிறைந்துள்ளது. நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன. நரகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கணவனால் சபிக்கப்பட்டவள் தன் மனைவியின் ஆசைகளுக்கு அடிமையாகி தன் குடும்பத்தின் ஆசைகளுக்கு அடிமையாகிவிட்டாள். நீதியுள்ள மனைவியே, உன் கணவரின் ஆசைகளுக்கு அடிமையாகி விடுவாய். இப்படி என்னை சபிப்பதன் மூலம் உன் கணவனின் ஆசைகளுக்கு அடிமையாகி விடுவாய் நீ. கலியுகத்தில் மனிதர்களிடையே இன்ப நோய் அதிகரிக்கும். மேலும் அவர்கள் மேலும் மேலும் கோபம் கொள்வார்கள். செல்வத்தின் மீதான ஆசையால் மக்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். மேலும் சத்தியத்தை பாதுகாப்பதற்கான அவர்களின் நம்பிக்கை குறையும். அவர்கள் செல்வத்தை ஒரு மோசமான வழியாக நினைப்பார்கள். மேலும் அவர்கள் தத்துவத்தின் விஷயங்களுக்கு வெறுப்படைவார்கள். மக்கள் ஒருவருக்கொருவர் மோசமான முறையில் சண்டையிடுவார்கள். மேலும் அவர்கள் மோசமான முறையில் வாழ்வார்கள். தவறான செயல்களுக்கு சேவை செய்வார்கள். நீதியும் நல்ல செயல்களும் பற்றாக்குறையாக இருக்கும்போது தர்மசாஸ்தாவின் கோபத்தின் சுடர்கள் எழும். நாம் தர்மசாஸ்தாவின் உயிரினங்களாக மாறுவோம். மேலும் தர்மசாஸ்தாவின் படி நம் வாழ்க்கையை வாழ்வோம். தர்மசாஸ்தா, தாயான கடவுளே, கருணை உள்ளவரே, ஒரே ஒரு தர்மம் மட்டும் உள்ளது என்று நமக்குள் நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தர்ம ஆசிரியரையும் ஒரே நாமமான உச்ச பிரம்மத்தையும் மரியாதைக்குரியவர்களாக நினைக்க வேண்டும். தத்தனின் சாபத்தை மீட்ட சுசிரங்கி தேவி தைத்தியானம் கரம்பனின் மகளாக பிறந்தபோது அவளுக்கு சுந்தர கரம்பிகா என்று பெயரிடப்பட்டது. அவளுடைய தந்தை கரம்பாசுரன் ஹேரம்பனின் வஸ்திரத்தை அணிந்து பிறந்த அவன் உலகங்களில் மகிஷி என்றும் அழைக்கப்படுகிறாள். பிறக்கும் போதே முழு இளமை அடைந்தவள். பின்னர் அவள் விந்தியாச்சலம் சென்று தவம் செய்தாள். துணிச்சலானவள், பெரும் தவத்தில் மகிழ்ந்தவள், வீராங்கனையாகி விரிஞ்சையை தன் மையல் நாயகியாக ஆக்கி கொண்டாள். விருப்பம் உள்ளவள் விரிஞ்சையை ஒரு செயலிற்காக தன் மனதிற்கு சொந்த விருப்பத்தையும் தூய பரிசுகளையும் கொடுத்தான். இன்று அவள் ஒரு சகோதரனாவாள். அவளது கொலையின் பெரும் பழிவாங்கலை தணிக்க வந்திருக்கிறான். இன்று அவள் உன்னிடம் வருவான். தோல்வி உன்னிடம் வரும்.
மகானே நாகாதி ராஜனே கேளுங்கள், தாம் போக வேண்டும். தெய்வங்களே, இப்போது நான் தமக்கு கதைகளை கூறட்டுமா? பிரம்மலோகா, இல்லையெனில் தாம் பெரும் ஆபத்தில் இருப்பாய். கல்யாணா, நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறேன். பிரம்ம வாக்கியம். இவ்வளவு பெரிய பெண்மணி தனது கதையை கூறிவிட்டு குருவின் வாயிலிருந்து விரைவாக மறைந்ததும் தேவர்கள் உடனடியாக தனக்கு சமமான தேவர்களின் உலகத்தை அழைத்து தங்கள் துயரத்தை தூண்டினர். அவள் முன் துக்கத்தை தூண்டி நன்றியுள்ள இதயத்துடன் நின்ற பங்கஜ யோனி தனது அன்பான 4 முகங்களை கொண்ட பங்கஜநாபன் புன்னகைத்து மெதுவாக கூறினார், தேவர்களின் அரசரே, தேவர்களின் தலைவரே, உங்கள் வரங்களின் பரிசா அனைத்து உலகங்களுக்கும் ஏற்பட்ட துக்கத்திற்கு என்ன காரணம்? நீங்கள் எப்படி எண்ணினாலும் வரங்களின் சக்திகளை உயர்ந்த நிலைக்கு குறைக்க ஒரு வழியை காண முடியாது. தானம் செய்பவரும் அவற்றை பெறுபவரும் இந்த உலகில் உள்ள தர்மங்கள் 3 வழிகளில் நிறைவேறுகின்றன. இன்று நாம் மங்காமல் ஒரு வழியை கண்டுபிடிக்க கைலாசத்திற்கு செல்ல வேண்டும். இல்லையெனில் பொல்லாப்பில் நாம் வீணாகி விடுவோம். என் அன்பானவரே, நானும் செல்வேன். வீணையின் ஒலியுடன் மாறன் தேவர்கள் மற்றும் உலகங்களுக்கு கைலாயத்திற்கு சென்றார். சமம் முகத்துடன் கூடிய பெரிய தெய்வமான பர்வாணத்தின் தேவர்கள் மற்றும் தேவதைகள் பர்வாணத்தின் மலையை ஏறிய போது மகேஸ்வரன் என்ற பெயருடன் கூடிய பர்வாணத்தின் தேவர்கள் மற்றும் தேவதைகள் வாழ்க்கையின் தெய்வம் என்று கேட்கப்பட்ட போது சங்கரர் விருஞ்சாடியின் முன் வணங்கி அவரை வணங்கிய போது அவர் கேட்டார், பகவானே, தயவு செய்து சந்திரனின் கடவுளை, சந்திரனை வைத்திருப்பவரை எழுப்பி கரம்பிகா பங்கங்களால் ஏற்படும் அனைத்து துக்கங்களையும் நீக்கி துக்கங்களை நீக்குங்கள். சங்கரரே. பின்னர் அவர் கூறினார், சங்க பிராமணர் துக்கங்களை நீக்க சம்புவின் ஆசீர்வாதங்களை பெற பிரார்த்தனை செய்தார். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தர்மத்தை ஏற்றுக்கொண்ட பிராமணர் மனம் திரும்பவில்லை. மேலும் இறைவன் அசல் அழிவை அழிக்க விரும்பி இறைவனை கண்டார். தர்மத்தை அடைந்த இறைவன் உண்மையான பிரம்மதேவர் மகாதேவர் சம்மோதம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் படைப்பாளரே, பாலாளியில் திருப்பார்கடலில் பத்மநாபனை காண நீங்கள் உடனடியாக என்னுடன் வர வேண்டும். பூமி அன்பாக இருக்கும்போது ஒரு பூ இருக்கும். பின்னர் நாம் பேய்களாக வருவோம். மேலும் நாம் பீடைகளால் பீடிக்கப்படுவோம் என்றார். கடைசி நபர் தூய மனதுடன் நினைத்தால் அவரும் பொய்யராக இருப்பார். அதன் பிறகு அவருக்கு என்ன நடக்கும்? உலகை வென்றவர் மற்றும் பாவங்களுக்கு பலியாகிவிட்டவர் கேசவரே இல்லையா? அயோக்கியனை கொன்று தாராவை காப்பாற்றுவதா? பயங்கரமான அரக்கன் ஹிரண்யகசிபுவும் அப்படித்தான். சூனியம் செய்ய சிங்கம் போன்றவரே, இறைவனே, பக்தர்களாகிய நாம் அந்த பெரிய யாகத்தை முடிக்க வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்ட மகான் வாமனரே, சத்திரியர்களும் பிரபுக்களும் துக்க நேரத்தை கழித்தனர். க்ஷீரத்தின் பாதுகாவலரே, கடவுளே, பார்கவரின் பிரபுவே, ஹரரே, அசுர குலத்திலிருந்து வந்த கோசல நாட்டு மன்னனை பாருங்கள். அரக்கனின் துயரம் உன்னால் வெல்லப்படட்டும். கண்ணனின் துணையாக கருப்பு நிற உடை அணிந்தவர் பூமியின் பாதுகாவலரான ராமா. பூமி கோதுமை வயல் போல வளர்கிறது. பெண்கள் மனதை கொள்ளையடித்து வேடிக்கை பார்ப்பார்கள். தர்மத்தின் பாதுகாவலரே, கண்ணே, கண்ணுக்கு கண் என்பது கண்ணே, எங்களை காப்பாற்று. வண்ணங்களின் பிரபுவே, ஒழுக்கங்கள் உடைந்து கலிதன் வேர் வரும்போது பகவானே, நீங்கள் மர்மங்களை கண்டுபிடிப்பவர். ஒழுக்கக்கேட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வாள். தர்மத்தின் பாதுகாவலரே, இறைவா, தர்மத்தின் ஆசிரியரே, கடவுளே, பகவானே, ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை பாதுகாப்பவர். துணிச்சலான நட்சத்திரங்களை தாங்கிய பகவானே, கருணை மிக்க புத்தரே, பிரபஞ்சம் இப்படியே நிலைத்திருக்கும். எங்களை துணையாக வைத்திருக்க மிகவும் தாமதமாகிவிட்டது. தர்மத்தை பாதுகாக்கவும் துன்மார்க்கரை தண்டிக்கவும் எல்லா மகிழ்ச்சிக்கும் மூல காரணமாக இருப்பவர் பகவான் ஹரே. இதை நாம் அறிந்திருந்தாலும் தர்ம சாஸ்திரம் குறைவு. எங்களுக்கு உதவுங்கள். தர்மசாஸ்தா,
கடவுளே அவர் சம்மோகனத்தை தர்ம அறிஞர் என்று பாராட்டினார். பிரம்மதேவரும் ருத்ரனும் தேவர்களை தேவதைகளை பார்த்தார்கள். இனிமையான வார்த்தைகளால் பிரம்மமாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அழியாதவர்களை நிம்மதியாக இருக்க கட்டளையிட எனக்கு தெரியும். தீனராம் நீ லயம் சிக்கி கொண்டால் மகிஷமுகி அதை உங்களுக்கு கொடுப்பாள். ஒரு பொல்லாத பெண்ணின் நீதியான செயல்கள் தம்மை அழித்து நான் தம்மை காப்பாற்றுவேன். தர்மங்களை தர்மசாஸ்தவமகம் மர்மமான அவதாரங்கள் யுகங்கள் முழுவதும் நிகழ்கின்றன. நீங்கள் உத்வேகம் மற்றும் பாராட்டிற்கு ஆதாரமாக இருக்கிறீர்கள். அது மங்காமல் உலகம் முழுவதும் பிரகாசமாக பிரகாசிக்கும். இந்த வார்த்தைகளை உச்சரித்த பின்னர் தேவர்களும் தேவர்களுக்கு உகந்தவர்களும் சிவப்பு அரவத்தின் பாதங்களிலிருந்து முன்னோக்கி வந்து அரவத்தின் கவசத்துடன் 4 முகம் கொண்ட பிரம்மதேவரை விரைவாக தங்கள் பக்கங்களில் அழைத்து அவரை வணங்கினர். அழகும் கம்பீரமும் வாமன முகம் கொண்ட தேவர்கள் மற்றும் வாம தட்சிணையை ஒன்று திரட்டிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆனந்தத்தில் இருந்தபோது 10-14 உலகங்களும் அழகான சிலைகளும் அவரது கூந்தலின் ஒளியால் ஒளிர்ந்தன. பின்னர் அழகான தோற்றத்துடன் ஒரு அழகான மகிஷதன் தோன்றினார். அழகான தோற்றத்துடனும் அழகான வடிவத்துடனும் மகிஷதன் நடனமாடி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அழகான மற்றும் வலிமையான உடல் கொண்டவர் நன்றி தெரிவித்தார். தங்கள் சொந்த பாகங்களை அணிந்த 3 சிலைகளும் சிலைகளின் சாபத்தால் சபிக்கப்பட்டன. சிலைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அழகாகவும் அழகு மிகுந்தவையாகவும் இருந்த சிலைகள் என்று அழைக்கப்பட்டன. அவை அழகாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தன. அவற்றின் புகழும் மேலும் வளர்ந்தன. மேலும் கடவுள்களின் விவகாரங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதை கேட்ட தேவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட நடன கலைஞர்களும் அவரை வணங்கினர். அவர்கள் தங்கள் அன்பான கணவரையும் அவரது அழகான நடனத்தையும் சபித்தனர். எனவே இப்போது அவரை காண வந்த பிராமணர் ஒரு அழகான மற்றும் சிறந்த மனிதர், குழந்தைகளின் பிரகாசத்தால் பிரகாசிக்கும் அழகான மனிதர், உலகத்தின் பெரிய வேலையால் தனது கழுத்தை அலங்கரிக்கும் அழகான மனிதர், அழகான நகையால் தனது கழுத்தை அலங்கரிக்கும் அழகான மனிதர். நெருப்பு மகிழ்ச்சியுடன் கர்ஜித்தது. போ சுமங்கா, சொர்க்க உலகத்திற்கு செல்லுங்கள். போ, நீ அங்கே சண்டையிட வேண்டும். நீ வலிமையானவள். என் அன்பு மனைவி மகிஷி மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சிக்காகவும் இருப்பவள், மகிழ்ச்சியாக இருப்பவள், மகிழ்ச்சிக்காக வாழ்பவள், மகிழ்ச்சிக்காகவே படைத்து வந்தவள். உன்னை பார்க்கும் பொழுது ஒரு மலரின் வில்லை அடிக்காத மானின் கண்கள் உலகங்களில் யாருக்கு இல்லை. வலிமையான மற்றும் மென்மையான ஒரு பெண் வலிமையான மற்றும் மென்மையான நதியின் அரவணைப்பை விரும்புவதில்லை. இளைஞன் வரும்போது அருணதாரிகளுக்குள் காமத்தின் வெப்பம் எழுகிறது. அவளை கட்டுப்படுத்த ஒரு இளைஞன் இல்லாத போது அழியாத இளம்பெண் மகிஷி முகி அழியாதவள் உன்னை விரைவாக முத்தமிடுகிறாள். அவளுடைய கை கால்கள் கொதிக்கும் போது நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். பிறகு அவள் எதையும் பார்க்க மாட்டாள். அவள் வயிற்றில் நுழையும் போது அவளை உன் விருந்தோம்பல் மூலம் பூமிக்கு கொண்டு வருவாய். உண்மையில் உன் முந்தைய பிறவியில் ஏழை மற்றும் பாக்கியவான்களான திருமணத்தின் அமிர்தத்தை நீ உறிஞ்சவில்லையா? அந்த பெண் உன்னிடம் ஈர்க்கப்படுவதற்காக பகவான் உங்களுக்கான சேவைகளை செய்யட்டும். உங்களுக்காகவே அவர் சேவைகள் புரியட்டும். இன்று நீ பிறந்தாய். தேவர்களின் சேவை. பின்னர் நீங்கள் உங்கள் தூய வடிவத்தில் வந்தீர்கள். ஸ்ரீயப்பதி, ஜெகத்பதி, மாதவன், மாயா மாதவன், மகாமாயன் எதிர்காலத்திற்காக இவ்வாறு பேசிய போது மகிழ்ச்சியால் நிறைந்த அந்த அழகான மனிதர் உடனடியாக சொர்க்க உலகத்திற்கு சென்று 3 சுற்றுக்களை செய்து தனது உடல் இழப்பை துக்கப்படுத்திய பிறகு எந்த சந்தேகமும் இல்லாமல் சொர்க்க உலகத்திற்கு சென்றார். 3 உலகங்களுக்கும் அதிபதியான இடது புறத்தில் உள்ள இறைவனின் சாரத்தில் கரத்தை வைத்த இறைவன்
அனைத்து உலகங்களும் தெய்வீக குணங்களால் நிரப்பப்பட்டவுடன் ஸ்ரீ மகாதேவா 4 முக கடவுளான கைலாய மலைக்கு சென்று தனது உண்மையான காரியங்களை தொடர்ந்து உலகங்களின் உலகத்தை அடைந்து மகிழ்ச்சியடைந்தார். அரவத்தின் படுக்கையில் உலகங்களை பராமரித்து இறைவன் பூமியுடன் உச்சமாக ஆட்சி செய்கிறார். அரவத்தின் தாயத்து பக்தரே, பகவானே, என் மீது கருணை காட்டுங்கள். தலைவரே, பூமியில் பார்க்காமலும் பெயர்களை அழைக்காமலும் வாழ எனக்கு கட்டளையிட்டீர்களா? மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனது அனைத்து செயல்களையும் புனித பூஜைகளாக செய்ய எனக்கு உதவுங்கள். பகவானே, சத்தியத்தின் தலைவரே, அரவத்தின் மீது எங்கும் சென்று உங்கள் முழுமையான சத்திய உருவகத்திலும் தர்மத்தின் உருவகத்திலும் சட்டத்தின் உருவகத்திலும் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் உள் இன்பத்தில் மகிழ்ச்சி அடைந்து கலியின் தீய செயல்களை அணைக்க சின்மய ரூபமே, உலகமே, சிறியவனை கூட காப்பாற்றுங்கள். சிறிய ஞானிகளும் வக்கிரமானவர்களும் தொடர்ந்து மனிதர்களால் கண்டிக்கப்படும் போது, தீய செயல்கள் தொடர்ந்து செய்யப்படும் போது, பகவானே, அசுத்தங்கள் எப்போதும் வேதனையில் இருக்கிறார்கள். அச்சுதரே, முக்கியமானவர்களாக கருதப்படுவதில்லை. கடவுளே, சிறியவர்கள் வெட்கக்கேடானவர்கள். கடவுளே, பூமியில் எப்போதும் துறவறம் கடைபிடிக்கப்படும் போது, பகவானே, நான் எப்போதும் நீதிமான்களின் உலகத்தில் ஆட்சி செய்வேன். பகவானே, பிரபஞ்சத்தின் பாதை சத்தியத்தை வெறுக்கும் யுகமான ஐயப்பன் சத்தியத்தை பாதுகாப்பான். ஹரரே, கடவுளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் உமது சிறந்த கதைகளை சத்தமாக ஓதுபவரும் தெய்வீக புதிய எழுத்தை மறக்காமல் அதை தொட முடியாமல் கருணையுடன் இருக்கட்டும். ஐயப்பனின் அவதாரத்தின் தெய்வீக சாராம்சம் ஒரு புதிய தெய்வீக பாகவதமாக மாறிவிட்டது. தாய் புத்தகத்தின் புதிய 2ஆம் அத்தியாயம். கருணையுள்ள கடவுளே, இறைவனின் பாதங்களில் என் ஆசீர்வாதங்களை சமர்ப்பிக்கிறேன். ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.